வெளியில் போக வேண்டியிருக்கிறது. மென்று விழுங்கினார் அந்த தேரோட்டி. இளவரசரே, தயங்க வேண்டாம், உடனே புறப்படுங்கள். அதற்கு மேல் அவரால் மறுக்க முடியவில்லை. வண்டியை தயார் செய்தார். அரண்மனை வாயில் திறக்கப்பட்டது. இதோ தங்கக் கூண்டின் கதவுகள் திறந்துவிட்டன. முதல் முறையாக உலகத்தை தரிசிக்கப் போகிறேன். சீறிப்பாய்ந்து முன்னேறியது ரதம். ஒரு குழந்தையின் குதூகலத்துடன் இருபக்கமும் வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தார் சித்தார்த்தர். பூத்து குலுங்கும் காய்கனிகள், நிழல் தரும் பெரிய மரங்கள், வண்ண வண்ண பூக்களை சுமந்தபடி விதவிதமான செடிகள். நிமிர்ந்து வானத்தை பார்த்தார் சித்தார்த்தர். பறவைகள் கூட்டமாக பறந்து கொண்டிருந்தன. அடடா, எத்தனை ரம்மியம், எத்தனை அழகு! இவற்றை என் அப்பா எனக்கு ஏன் மறுக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணங்கள் தோன்றி தோன்றி வந்தன. தன் பார்வையை கூர்மையாக்கினார். அங்கே ஒரு உருவம் ஊர்ந்து கொண்டிருந்தது. யார் அவர்? ஏன் தள்ளாடிக்கொண்டே நடக்கிறார்? கொஞ்சம் அருகில் செல்லுங்கள், யாரென்று பார்த்து விடுவோம். தேரோட்டி நடுக்கத்தில் இருந்தார். போச்சு, பிரச்சனை ஆரம்பிக்கிறது. நான் செய்யப்போகும் இரண்டாவது பெரும் தவறு. இது அரசரின் கட்டளையை மீறி இளவரசரை வெளியில் அழைத்து வந்தது முதல் தவறு. நான் அழைத்து வரும் நேரம் பார்த்து இளவரசரின் கண்களில் இந்த முதியவர் சிக்கியது இரண்டாவது தவறு. என்ன செய்வது? வண்டியை நிறுத்துவதா அல்லது தொடர்ந்து ஓட்டிச் செல்வதா? நான் சொல்வது உங்களுக்கு கேட்கவில்லையா? கொஞ்சம் நிறுத்துங்கள். அந்த உருவத்தை நான் பார்க்க வேண்டும். அந்த முதியவருக்கு அருகே வந்து வண்டியை நிறுத்தினார் தேரோட்டி. சித்தார்த்தர் அந்த முதியவரை நெருங்கினார். அந்த ஒரு கணம் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது சித்தார்த்தருக்கு. நான் பார்த்து கொண்டிருப்பது உண்மைதானா? இவர் தலைமுடி ஏன் நரைத்து போயிருக்கிறது? இவர் முதுகு ஏன் வளைந்து கிடக்கிறது? தோளில் ஏன் இத்தனை சுருக்கங்கள்? கண்களா இவை? இவற்றை கொண்டு எப்படி இவர் உலகை பார்க்கிறார்? ஏன் இத்தனை தள்ளாட்டம்? ஏன் கம்பி ஊண்டி நடக்கிறார்? இவருக்கு என்ன ஆகிவிட்டது? தேரோட்டியால் அதற்கு மேல் எதையும் மறைக்க முடியவில்லை. இளவரசரே, இவர் முதியவர். இவருக்கு வயதாகிவிட்டது. வயதானால் என்னவாகும்? உடல் தளர்ந்து போகும், இளமை தொலைந்து போகும், உடல் பாகங்கள் ஒவ்வொன்றாக செயலிழக்க ஆரம்பிக்கும். எனக்கும் முதுமை வருமா? என் இளமையும் தொலைந்து போகுமா? நானும் ஒரு முதியவனாக மாறிவிடுவேனா? நிதானமாக பதிலளித்தார் அந்த தேரோட்டி. ஆம் இளவரசரே, இது அனைவருக்கும் பொருந்தும், உங்களுக்கும் சேர்த்து. அதற்கு மேல் ஒரு வினாடி கூட அங்கே நிற்க முடியவில்லை சித்தார்த்தரால். தேர் திருப்பப்பட்டது. அரண்மனைக்குள் விரைந்தார். அன்று இரவு உறக்கம் வரவில்லை. பஞ்சு மெத்தை முள்ளாக உறுத்தியது. மறுநாள் மீண்டும் புறப்பட்டார் சித்தார்த்தர். நேற்றைய அனுபவத்தை அவரால் மறக்க இயலவில்லை. எத்தனை கசப்பான உண்மை! மூட்டை மூட்டையாக தங்கத்தை கொட்டி கொடுத்தாலும் இளமை தங்காதாமே. இதைவிட கொடுமை வேறு உண்டா? நான் தற்போது அனுபவிக்கும் இன்பங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும். நேற்று நான் சந்தித்த அந்த முதியவர் ஒரு காலத்தில் பச்சை குழந்தையாக இருந்திருக்கிறார். என்னைப் போல் பொங்கும் இளமையுடன் பூரிப்புடன் வாழ்ந்திருக்கிறார். என்ன பயன்? முதுமை அவரை ஆட்கொண்டு விட்டது. முதுமையிடம் இருந்து ஒருவராலும் தப்ப முடியாது என்பதே நிஜம். இத்தனை காலம் இந்த உண்மையை உணராமல் இருந்து விட்டேனே. இன்னும் இதுபோல் எதையெல்லாம் நான் இழந்திருக்கிறேன். வண்டி சீரான வேகத்தில் முன்னேறி கொண்டிருந்தது. சிறிது தூரம் கூட வந்திருக்க மாட்டார்கள். சித்தார்த்தரின் கண் பார்வையில் விழும்படி நடந்து சென்றார் ஒரு நோயாளி. இவர் யார்? இளவரசரே, இவர் ஒரு நோயாளி. இவர் உடல் ஆரோக்கியம் கெட்டுவிட்டது. நோய் தாக்கினால் என்ன ஆகும்? நோயால் தாக்கப்பட்டவர்கள் முடமாகி போவார்கள். முதுமை காரணமாகவும் நோய்கள் வரும். உடலில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் வற்றி போகும். என்னையும் நோய் தாக்குமா? ஆம், நிச்சயம் தாக்கும். இடிமேல் இடி. வண்டியை அரண்மனைக்கு திருப்பச் சொன்னார் சித்தார்த்தர். பொழுது விடிந்ததும் மீண்டும் பயணம் ஆரம்பமானது. இந்த முறை சித்தார்த்தர் கண்ட காட்சி அவரை தலைகீழாக திருப்பி போட்டது. 4 பேர் கொண்ட சவ ஊர்வலம் அது. ஏன் அவர் சுமந்து செல்கிறார்கள்? அவர் இறந்து விட்டார் இளவரசரே. எனில் எல்லாம் முடிந்து விட்டதா? ஆம். எனக்கும் மரணம் உண்டா? பிறந்த அனைவருக்கும் மரணம் நிச்சயம். சித்தார்த்தரின் முகம் இருண்டது. அரண்மனைக்கு திரும்பலாம் என்றார். அரண்மனை நினைத்து பார்க்கவே வேடிக்கையாக இருக்கிறது. அரண்மனைக்குள் பூஞ்சையாக இருந்து விட்டால் முதுமையில் இருந்து தப்பிக்க முடியுமா? நோய்களில் இருந்து விடுதலை கிடைத்து விடுமா? மரணம் ஒதுங்கி வகை வகையான உணவுகள், மனைவி, அம்மா, அப்பா, குழந்தை, குறைவில்லாமல் பொன்பொருள், ஏகப்பட்ட பணியாளர்கள், எல்லாமே முரண் நகையாக காட்சியளிக்கின்றன. ஆபரணங்கள் என்னை பார்த்து சிரிக்கின்றன. நிலைக்கண்ணாடி என்னை பார்த்து நகைக்கிறது. போ போ, இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த மினுமினுப்பு?
எல்லாம் ஒரு காலத்தில் அழியத்தான் போகிறது. நீ முதியவனாவாய். உன் முதுகு நீ பழகிய வில் போல வளையும். கண் பார்வை மங்கும். தோல் சுருங்கும். நீ ஒரு நாள் இல்லாமல் போவாய். மரணம் உன்னை விழுங்கிவிடும். இளவரசர் யாரிடம் எதுவும் பேசாமல் முகத்தை தொங்க போட்டுக் கொண்டு உட்கார்ந்திருந்தார்.